ஓடி வருகிறதே தொழிலாளர் சங்கம், ஓடி வருகிறதே தொழிலாளர் சங்கம், மக்கள் உள்ளம் எல்லாம் இன்ப வெள்ளம் பொங்க ஓடி வருகிறதே உழைக்கும் தொழிலாளர் சங்கம், ஓடி வருகிறதே தொழிலாளர் சங்கம். நாடு இருட்டறையாக மாறிடு நிலைமையை எண்ணியே, இந்திய நாடு இருட்டறையாக மாறிடு நிலைமையை எண்ணியே, கார்த்தியின் சிந்தனை தீபத்தை கையில் ஏந்தி இன்பமும் மகிழ்ச்சியும் நாட்டு காணவே ஓடி வருகிறதே தொழிலாளர் சங்கம், ஓடி வருகிறதே தொழிலாளர் சங்கம். மனித குலத்தின் மனஇருளகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம், நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நமது உழைப்பின் வியர்வையாலே பாலையை சோலையாக்கிடுவோம், கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வளம் கொழிக்க செய்திடுவோம். அரசு விரைவு போக்குவரத்து தூத்துக்குடி பணிமனையில் பிஎம்எஸ் பலகை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை வந்த அனைத்து மண்டல நிர்வாகிகள், உமேஸ்வரன் பேரவை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி பணிமனைக்கு பெயர் பலகை திறப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள பேரவை நிர்வாகிகளே மற்றும் மண்டல நிர்வாகிகளே, கிளை நிர்வாகிகளே, எங்களுக்கு இந்த தூத்துக்குடிக்கு பெயர் பலகை திறப்பு விழா மிக சிறப்பாக நடத்தி தந்த திரு மத்திய சங்க துணை செயலாளர் கருப்பசாமி அவர்களே, பணிமனை தலைவர் நாராயணமூர்த்தி அவர்களே, பணிமனை செயலாளர் சந்தனம்ஜி அவர்களே, பொருளாளர் ஜெயபாலன் அவர்களே மற்றும் பெருமாள் அவர்களே, சுரேஜி அவர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெயர் பலகை திறப்பு விழா நமது ஆல் இந்தியா ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி மற்றும் பேரவை செயல் தலைவர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் திரு சிதம்பரம்ஜி அவர்களும், பொறுப்பாளர் அவர்களும், செல்வஞ்சி அவர்களும் சிறப்பாக இதை திறந்து வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொட்டதெல்லாம் நிச்சயம், ஜெயித்திடுவோம் சத்தியம், மாருதியின் துணை இருக்க என்றுமே ஜெயம், நமக்கென்றுமே ஜெயம். மன்னவரும் முன்புகளை பாட, உன்னருள் உன் வாளை போல நீண்டு கொண்டே போக, சொல்லிடுவோம் நாம் தினம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான்.
தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள் உரையாற்றுவார். அன்பு சகோதரர்களே, இந்த நாள் ஒரு மாற்றத்திற்குரிய நாள், அதே நேரத்தில் இனிய நாளும் கூட. தமிழ்நாடு முழுக்க கந்தனுக்கு விழா எடுக்கின்ற இந்த வேளையில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் கொடியேற்றம் விரைவு போக்குவரத்து கழகத்தில் நாம் இன்று பெயர் பலகை திறந்திருக்கிறோம். பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் வரலாறு என்பது ஒரு தொன்மையான வரலாறாகும். 55 துவக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த சங்கம் ஜூலை திங்கள் திலகர் பிறந்த நாளில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். இந்த அமைப்பு எண்ணிக்கையில் இன்று முதன்மையாக இருக்கிறது. உலக அரங்கில் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு மெஜாரிட்டி சங்கம் என்றால் அது பாரதிய மஸ்தூர் சங்கம் தான். தமிழகத்தை பொறுத்தவரை நாம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற சங்கம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தனி மனிதன் குவிபாடுதல், அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்கள் கோலோச்சி கொண்டிருக்கின்ற காரணத்தால் தனி மனித தொழிலாளிக்காக ஒரு அமைப்பு இருப்பதை தொழிலாளிகள் மறந்துவிட்டு தனிப்பட்ட மனிதருக்கு கோஷம் போடுகின்ற நிலை மாற வேண்டும் என்பதுதான் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் நோக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நம்மோடு திரளாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், இந்த சங்கம் தொழிலாளருக்காகத்தான் பாடுபடுகிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டாலுமே கூட முதலில் அங்கே பணியாற்றுகின்றவர்களுக்கும் பஸ்ஸிலே இலவச பயணம் என்று இருந்ததை அவர்கள் இல்லத்தரசிகளும் அதில் உடன் பயணிக்கலாம் என்பது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய அன்றைய செயலாளர் ஸ்ரீமான் ராஜகோபால்ஜி அவர்கள்தான் அங்கு பேசுகின்ற போது எழுந்து சொன்னார், ஆண்களுக்கு மட்டும் இலவச பயணம் என்பது, போக்குவரத்து தொழிலாளி பயணம் என்பது தன் மனைவிக்கு இல்லை என்பது அது முறையாக இருக்காது, சரியாக இருக்காது என்று கேட்டபோது உடனடியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய முதல்வர் இது அமல்படுத்தப்படும் என்று கூறினார். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் போக்குவரத்து துறையில் பாரதிய மஸ்தூர் சங்கம் துவக்கின்ற போது எங்கெல்லாம் கொடியேற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் தொழிலாளிகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிகளும் கடுமையான வேலைப்பளு காரணமாக நிரந்தர தற்காலிகமாக நீக்கப்பட்டார்கள். 200க்கு மேற்பட்ட வழக்குகளை பாரதிய மஸ்தூர் சங்கம் வென்றெடுத்து கொடுத்தது என்பது வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்காக உழைக்கின்ற பொதுமக்களோடு பயணிக்கின்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தனிமனிதனை விட நமது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் வருகின்ற சட்டங்கள் முழுமையாக நமக்கு பாதுகாப்பு தர இருக்கிறது. அப்படி எதிர்கால சட்டங்களை மத்தியிலே அறிவிக்கின்ற போது மாநிலத்தில் அது செயல்படுகின்ற அரசாக இருந்தால் நாம் செம்மையாக இருப்பதற்கு சரியாக இருக்கும். அந்த சூழலில் தான் நீங்கள் எல்லாம் இணைந்திருப்பது என்பது உங்கள் உரிமையை மட்டுமல்ல, சட்ட திட்டங்களும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதை வலியுறுத்துவதாக இருக்கும். மத்திய அரசு 4 புதிய சட்டங்களை, பல்வேறு சட்டங்களை எல்லாம் மாற்றி 4 புதிய சட்டங்களாக ஆக்கினார்கள். நாம் 2 சட்டத்தை வரவேற்கின்றோம். 2 சட்டங்களில் இருக்கின்ற குறைகளை மத்திய அரசிடம் பேசியிருக்கிறோம். அவர்கள் மீண்டும் ஒரு முறை சங்கத்தை அழைத்து அதை நிவர்த்தி செய்வதாக உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் சொல்வதை செய்கின்ற தொழிற்சங்கம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஒரு நிலையான நேர்மையான சங்கமாக இது செயல்பட்டு இருக்கிறது. பல்வேறு சங்கங்கள் தான் பிளவுபட்டு இன்று 10 சங்கம் 15 சங்கம் ஆகியிருக்கிறது என்றால் அது தலைவனுக்காக புரிஞ்ச சங்கம், தொழிலாளி படத்தை பிரிவுபடுத்துகின்ற சங்கம். ஒரு டெம்போவில் 200 பேர் வேலை செய்கிறீர்கள் என்றால் 10 சங்கம் என்று கொடுத்தால் சங்கத்துக்கு 20 பேர் செல்கின்ற போது தொழிலாளர் சக்தி பலகீனப்படுத்துகிறது. இது தொழிலாளர் மத்தியிலே இந்த கருத்தை நாம் வலியுறுத்த வேண்டும். தேர்தல் என்பது ஒரு நாள் வாக்களிப்பது, அந்த நிலைப்பாட்டை நாம் அந்த சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் செய்கின்ற பணி என்பது பணி செய்கின்ற தொழிலாளருக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதை சகோதரர் மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும். மீண்டும் நாம் தூத்துக்குடியில் மட்டுமல்ல, தமிழகம் இன்னும் வளர்கின்ற அமைப்பாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சில மணி நேரம் நீங்கள் இந்த சங்கத்திற்காக போகின்ற இடத்தில், பேசுகின்ற இடத்தில் மற்ற உலக அரசியலை நாம் கையில் வைத்திருக்கிறோம். ஆனால் நமது வரலாற்றை நாம் மறந்து விடுகிறோம். நமக்கின்ற பணிச்சுமையால் ஏற்படுகின்ற சோர்வின் காரணமாக ஏற்படுகிற விரக்தி, இதிலிருந்து தொழிலாளி விடுபட வேண்டும் என்றால் நல்ல ஆலோசனைகளை நாம் சக தொழிலாளிக்கு சொல்ல வேண்டும்.
அவர்களையும் பலப்படுத்த வேண்டும். எண்ணிக்கை தான் ஜனநாயகத்தில் நிர்ணயிக்கிறது என்ற போது பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய தொழிலாளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லா பணிமனைகளிலும் இது மாதிரி வருங்காலங்களில் சங்கங்களை தொடரணும் என்று வரவேற்கிறேன். நன்றி. எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம், இதனில் நாங்கள் பிறந்துள்ளோம், இதனுணவுண்டு வளர்ந்துள்ளோம். உயிரை காட்டிலும் உயர்ந்துள்ளது எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும். சங்க சக்தியை நான் பலிதானம் BMS-இன் அடையாளம். வெல்க வெல்க வெல்கவே BMS வெல்கவே. நாட்டிற்காக உழைக்கின்றோம், உழைப்பின் பயனை கேட்கின்றோம். நாட்டிற்காக உழைக்கின்றோம், உழைப்பின் பயனை கேட்கின்றோம். வெல்க வெல்க வெல்கவே BMS வெல்கவே, BMS வெல்கவே. பாரத் மாதா கி தியாகம் தவம் பலிதானம் BMS-இன் அடையாளம். தியாகம் தவம் பலிதானம் BMS-இன் அடையாளம். தியாகம் தவம் பலிதானம் BMS-இன் அடையாளம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் நமது இந்த தூத்துக்குடி புறநகர் பணிமனையில் நமது பெயர் பலகை நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நமது மண்டல தலைவர் திரு சுரலமுத்து அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நமது BMS மண்டலம் திருவள்ளி மண்டலத்தில் இருக்கும் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மண்டலத்தில் தூத்துக்குடி கிளையில் பெயர் பலகை வந்திருக்கும் மண்டலம் மாநில பொறுப்பாளர் அனைவரும் வருக வருக என்று வருகிறேன். மற்றும் நம்ம கிளை சார்பாக அனைத்து கிளையிலும் வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களும் வருக வருக என்று வருகிறேன். அடுத்ததாக வரவேற்புரை மண்டல பொதுச் செயலாளர் திரு மாரியப்பன் அவர்கள். திருநெல்வேலி தூத்துக்குடி மண்டல கிளையில் தூத்துக்குடி கிளையில் இன்றைய தினம் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின்
குடியேற்று விழா மற்றும் பெயர்பலகை திறப்பு விழா இன்று சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் தலைவர் மண்டல தலைவர் திரு சொல்லமுத்துஜி அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறேன். சங்க பாடலை பாட இருக்கும் மண்டல பொருளாளர் திரு குமார்ஜி அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறேன். பெயர்பலகை திறக்க இருக்கும் திரு விஜயசரஞ்சி தேசிய அமைப்பு செயலாளர் அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறேன். மற்றும் பேரவை துணைத் தலைவர் சகோதரர் டி ஜெயலலிஜி அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறேன். மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சிதம்பரசாமி அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறேன். மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து கிளை பொறுப்பாளர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருவார்கள் என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சங்க நமது மண்டல பொருளாளர் திரு எம் குமார் அவர்கள். மனித குலத்தின் மனையுருள் அகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம். மனித குலத்தின் மலையிருள் அகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். மனித குலத்தின் மனையுருள் அகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம். மனித குலத்தின் மலையிருள் அகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நமது உழைப்பின் வியர்வையாலே பாளைய சோலையை ஆக்கிடுவோம். நமது உழைப்பின் வியர்வையாலே பாளைய சோலை ஆக்கிடுவோம். கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வளங்கொலிக்க செய்திடுவோம். கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வளங்கொலிக்க செய்திடுவோம். ஓய்வறியா உழைப்பினாலே செல்வ செழிப்பை பெருக்கிடுவோம். ஓய்வறியா உழைப்பினாலே செல்வ செழிப்பை பெருக்கிடுவோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். அடுத்தவர் உணவை பறித்து உண்ணும் இலிசையில் என்றும் செய்யோம் நாம். அடுத்தவர் உணவை பறித்து உண்ணும் இழிசெயல் என்றும் செய்யோம் நாம். எனினும் எங்கள் உரிமை இழந்து நடைபெறமாக வாழ்வோம் நாம். எனினும் எங்கள் உரிமையிலிருந்து நடைபெறமாக வாழும் நாம். நம்முடைய நலனை பிறநலத்துடனே இணைந்து வாழ்ந்திட வந்தோம் நாம். நம்முடைய நலனை பிறநலத்துடனே இணைந்து வாழ்ந்திட வந்தோம் நாம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். உணவு முறையும் வீடு கல்வியும் வாழ்வின் அடிப்படை தேவைகளே. உணவும் கல்வியும் வீடு வாழ்வின் அடிப்படை தேவைகளே. தனிநபர் வாழ்வும் குடும்ப வாழ்வும் நலமிறைந்தால் மோட்சமதே. தனிநபர் வாழ்வும் குடும்ப வாழ்வும் நலம் நிறைந்தால் மோட்சமதே. முழு மூச்சுடனே நாட்டுப் பணியில் தோள்களை இணைக்க நாம் வந்தோம். முழு மூச்சுடனே நாட்டுப் பணியில் தோள்களை இணைக்க நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். பாரத தாயின் கௌரவம் வளமும் எங்கள் உயிரினும் இனிதாகும். பாரத தாயின் கௌரவ நலமும் எங்கள் உயிரினும் இனிதாகும். யுக யுகமாக மனித குலத்தின் நலனை காப்பது அறமாகும். யுக யுகமாக மனித குலத்தின் நலனை காப்பது அறமாகும். வாழ்வின் சக்தி அனைத்தையும் எங்கள் அன்னையின் தாளில் அர்ப்பணிப்போம். வாழ்வின் சக்தி அனைத்தையும் எங்கள் அன்னையின் காலில் அர்ப்பணிப்போம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். பாரத் மாதா கே ஜெய். பலகை திறக்க நமது மாநில செயற்குழு உறுப்பினருமான இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளருமான திரு என் சிதம்பரசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாரதிய மசூர் சங்கத்தின் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மண்டலத்தின் 4வது கிளையாக இன்று
தூத்துக்குடி புறநகர் கிளை திறக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை நிறைவு செய்து இன்று தூத்துக்குடி மாவட்டத்தை நிறைவு செய்யும் பொருட்டு அனைத்து கிளைகளும் பாரதிய நர்சர் சங்கத்தின் கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் இந்நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளர் தோழர்கள் எத்தனையோ சங்கங்கள் இருந்தும் இன்று பாரதிய நர்சர் சங்கத்தை நாடி வருகிறார்கள் என்றால் அதில் தொழிலாளர் நலன் என்ற ஒரே எண்ணத்தில் பொறுப்பாளர்களும் சங்கமும் செயல்படுவதால் தான் இன்று அனைத்து சங்கங்களிலிருந்து பிரிந்து வந்து இன்று பாரதிய நர்சர் சங்கங்களில் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைத்து வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இந்த பேர்பழைய திறப்பு விழாக்கு வந்திருக்க அனைத்து பிஎம்எஸ் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கு நன்றியை நல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் நமது முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி கந்த சஷ்டி கவசத்துடன் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து நின்று கந்த சஷ்டி கவசம் பாடுவோம். Baba
பாரத் மாதா கி ஜெய். நமது பாரதிய மசூர் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழாவானது இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாரதிய மசூர் சங்கத்தின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே தினத்தில் 3 கிளைகளில் நமது பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருமாறு மண்டல தலைவர் திரு சுரேமுத்து அவர்களை வருக வரவேற்கிறேன். பாரத் மாதாஜி. நமது நெல்லை மண்டலம் ஒருங்கிணைத்த தூத்துக்குடி மாவட்டம் கிளை பிஎம்எஸ் பெயர் பலகை திறப்பு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று மறைக்கிறேன். குலத்தின் மலையுலகற்ற அருளுலகை தர வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். மனித குலத்தின் மலையுலகற்ற அருளோதய ஒளி தர வந்தோம். மனித குலத்தின் மலையுலகற்ற அருளோதய ஒளி தர வந்தோம். ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நமது உழைப்பின் வியர்வையாலே பாளைய சோலையை ஆக்கிடுவோம். நமது உழைப்பின் வியர்வையாலே பாளைய சோலை ஆக்கிடுவோம். கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வளங்கொழிக்க செய்திடுவோம். கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வளங்கொழிக்க செய்திடுவோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். அடுத்தவர் உணவை பறித்து ஒன்றும் இழிசெயல் என்றும் செய்யோம். அடுத்தவர் உணவை பறித்து ஒன்றும் இழிசெயல் என்றும் செய்யோம். எங்கள் உரிமை இழந்து நடைபெறவாக வாழ்வோம். எங்கள் உரிமை இழந்து நடைபெறவாக வாழ்வோம். நாம் நம்முடனே பிறநலத்துடனே இணைந்து வாழ்ந்திட வந்தோம். நம்முடனே பிறநலத்துடனே இணைந்து வாழ்ந்திட வந்தோம். ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். உணவும் வீடு கல்வியும் வாழ்வின் அடிப்படை தேவைகளே. உணவும் கல்வியும் வீடும் உணவும் வீடும் நாட்டின் அடிப்படை தேவைகளே. குடும்ப வாழ்வும் நலனிறைந்தால் மோட்சமது. தனிநபர் வாழ்வும் குடும்ப வாழ்வும் நலம் நிறைந்தால் மோட்சமது. நாட்டுப்பணியில் தோள்களை இணைக்க நாம் வந்தோம். நாட்டுப்பணியில் தோள்களை இணைக்க நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். பாரதத்தாயின் கௌரவ நலமும் எங்கள் உயிரினும் இனிதாகும். பாரதத்தாயின் கௌரவ நலமும் எங்கள் உயிரினும் இனிதாகும். யுகயுகமாக மனித குலத்தின் யுகயுகமாக மனித குலத்தின் நலனை காப்பது வரமாகும். வாழ்வின் சக்தி அன்னையின் காலில் அர்ப்பணிப்போம். வாழ்வின் சக்தி அனைத்தையும் எங்கள் அன்னையின் காலில் அர்ப்பணிப்போம். ஒடுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். பாரத் மாதா கி ஜெய். திருநெல்வேலியாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மண்டல துணைத் தலைவர் திரு மாநில துணைத் தலைவர் திரு செல்வி அவர்கள் திருப்பணி இதற்கு உன்னத இலக்கு சிம்மாசனம் ஏறுவதல்ல. திருப்பணி இதற்கு உன்னத இலக்கு சிம்மாசனம் ஏறுவதல்ல. முழு சமூகமும் நம்முடன் இணைத்தே முன்னேறுவது.
தீருவதே நம் குறிக்கோள். முழு சமூகமும் நம்முடன் இணைத்தே முன்னேறுவதே நம் குறிக்கோள். திருப்பணி இதற்கு உன்னத இலக்கு. சிம்மாசனம் ஏறுவதல்ல, சிம்மாசனம் ஏறுவதல்ல. இதுவரையோ விதம் முன்னேற்றம், இதற்கொரு எல்லை கிடையாது. நிகழ்ச்சியை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்கு நமது பேரவை செயலாளர் திரு குணசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த தூத்துக்குடி மண்டல இலையில இந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் மிக சிறப்பாக இலையில் பேர்பலவு மற்றும் கொண்டாட்ட விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பாளர் இருந்த திரு பேரவை துணைத் தலைவர் திரு செல்வன்ஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திறப்பிலாக வந்திருக்கும் மண்டல பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், ஆல் இந்தியா பொறுப்பாளர்களுக்கும் சேலம் மண்டலத்தின் செயலாளர் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்துரை வழங்குவதற்கு பேரவை செயலாளர் திரு தில்லையரசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 பணிமனைகள் இன்று துவக்க விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் டிஎன்எஸ்எஸ்சி 2 பணிமனைகளும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் 1 பணிமனைகளையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற நமது மாவட்ட பிஎம்எஸ் பொறுப்பாளர் திரு சிதம்பரம்ஜி அவர்களே மற்றும் ஆல் இந்தியா ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி பேரவை செயல் தலைவர் மேசரஞ்சி அவர்களே, பேரவை துணைச் செயலாளர் குணசேகரன்ஜி அவர்களே, பேரவை துணைத் தலைவர் செல்வன்ஜி அவர்களே மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளர்கள் அவர்களே, எஸ்சிடிசி தலைவர் பொதுச் செயலாளர், மத்திய சங்க நிர்வாகிகள், பணிமனை தூத்துக்குடி கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் எனது பாசமிக பிஎம்எஸ் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த தூத்துக்குடி நிர்வாகிகளுக்கும் மற்றும் எங்கள் தூத்துக்குடி எஸ்சிடிசி கிளையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த திரு மண்டாரஞ்சி அவர்களே, மாரியப்பன்ஜி அவர்களே, எங்களுடைய மத்திய சங்க நிர்வாகிகள் சார்பாக தூத்துக்குடி நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்குவதற்கு நமது மண்டலத்தின் பொதுச் செயலாளர் திரு மாரியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தினம் நமது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தூத்துக்குடி கிளை திறப்பு விழாவிலே சிறப்புரையாற்றிய அனைவரையும் முதற்கண் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய மஸ்தூர் சங்கம் உலகின் முதன்மையான தொழிற்சங்கம் என்பது எல்லோருக்கும் அறிந்ததே. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நமது சங்கம் தற்போது சற்று குறைவாக எண்ணிக்கையில் இருந்தாலும் வேகமாக வளர்ந்து கொண்டு வந்துவிட்டு அதில் உறுப்பினராக இன்றைய தினம் சேர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய மஸ்தூர் சங்கம் தொழிலாளர் நலனுக்காக போராடி வருகிறது. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் 84 தொழிற்சங்கம் கலந்து கொண்டாலும் நமது சங்கத்தின்
கோரிக்கைகள் மிகவும் வலிமையாக இருந்தது. அனைத்து சங்கங்களும் காசுக்காகவும் கையொப்பமிட்டு வந்த நிலையிலும் நமது சங்கம் பேச்சுவார்த்தையில் நமக்கு தேவையான அடிப்படை கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றாத காரணத்தால் நமது சங்கம் அதில் கையொப்பமிடாமல் தனித்து நின்றது. இன்றைக்கு நமது தொழிலாளருக்காக போராடுவதால் நமது சங்கத்தை மேலும் மேலும் வளர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய சங்கமாக வளர்ந்து கொண்டிருப்பதை பெருமையாக நினைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாளில் நான் நன்றியாக வழங்குகின்றேன். சுற்றுலா முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மண்டல பொருளாளர் திரு எம் குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பாக நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் பெண்ணுடைய துணைத் தலைவரும் மற்றும் தேசிய அமைப்பு செயலாளர் அவர்களும் உடன் வருகிற இருவரும் கூட்டி அன்போடு வரவேற்கிறோம். நான் குறைவாக காரணமாக எனக்கு அடுத்து அதிகமாக பேசுகிற ஆட்கள் இருக்கிறதாக என்னுடைய சிறிது சுற்றுலா முடிக்கின்றேன். நம்முடைய சங்கத்தை பற்றி இப்போ புதுசாக அங்க தொடர்புறதா வச்சதால சங்கத்தை பற்றி சில வார்த்தை கூட சொல்லி என்னுடைய நிறைவை முடிக்கின்றேன். எனவே சங்கம் 1955ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் திரு தங்கடிஜி அவர்களால் துவங்கப்பட்டது. தற்போது நம்ம சங்கத்தில் கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு வந்து 67 லட்சம் பேர் 2002 கணக்குப்படி 67 லட்சம் பேர் நம்ம சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்க. ஆனா இப்ப 2026 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மில்லியன் உறுப்பினர்கள் சங்கத்தில் இருப்பாங்க. உங்க சங்கம் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, கட்டணமை, ஆட்டோ, இபி, எல்லாமே அனைத்து துறையும் ஒரு சங்கம் வந்து இருக்கு. அது உறுப்பினர் நம்ம வந்து ஐஎம்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கும். மற்ற சங்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிருந்து ஒரு பாதுகாப்பு இருக்காங்க, நம்ம சங்கத்தின் உறுப்பினர் தான் அங்கவே இருக்காங்க. அது நமக்கு பெருமையான விஷயம். அந்த மாதிரி சங்கத்துல நம்மளும் இன்னைக்கு ஒரு உறுப்பினராக இருக்குங்களா அது நமக்கு வந்து கிடைத்த ஒரு பெருமையான விஷயம். அதாவது இன்னைக்கு வந்து இந்த சங்கத்தை அனைத்து தொழிலாளர்களுக்கும் சகோதர அமைப்பான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் ஸ்ரீராம் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைமையத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் சுடலைமுத்து ஜி மண்டல் தலைவர் அவர்களுக்கும், வரவேற்புரை மாரியப்பஞ்சி மண்டல் பொதுச் செயலர் அவர்களுக்கும், சங்க பாடல் பாடிய குமார் மண்டலபுர அவர்களுக்கும், பயிர்ப்பலகை திறப்பு விஸ்வேஸ்வரன் பிஎம்எஸ் பிபி எனும் தேசிய அமைப்பு செயலர் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய குணசேகரன் பேரவை செயலாளர், தொல்லை அரசன் பேரவை செயலாளர், டாக்டர் விஜயகுமார் சட்ட ஆலோசகர் மற்றும் செல்வன்ஜி பேரவை துணைத் தலைவர், சிறப்புரை ஆற்றிய சிதம்பரசாமி பிஎம்எஸ் மாநில செயற்கை உறுப்பினர் மற்றும் மதுரை பண்டாரம் ஜி துணை செயலாளர், நிகழ்ச்சி பொறுப்பாளர் தொகுப்பாளர் லட்சுமணன் ஜி மண்டல் செயலாளர் தலைவர் மற்றும் நம்முடைய பிஎஸ்எம்எஸ் நிர்வாகிகளுக்கும் எனது இனங்கள் கன்றிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம் பாரதிய ஜனதா கிளை அமைப்பான இந்த சங்கம் வந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என என்னுடைய எல்லா வல்ல சிவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு விஜயகுமார் அவர்கள்
வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பலகை புதிய கிளை திறப்பு விழாவிற்கு சுட்டரிக்கும் சூரியனை கூட பொருட்படுத்தாது தாமரை போன்று முகமலர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சங்க காரியகர்த்தாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி மரியாதைக்குரிய பண்டாரஞ்சி அவர்கள் என்னிடம் பேசினார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே முதல் முறையாக ஒரே நாளிலே 3 கிளைகளும் 3 பெயர் படைகளும் திறக்கரிக்கிறோம், நீங்கள் வருகை வர வேண்டும் என்று என்னிடம் கூறினார்கள். நான் மொத்த மகிழ்ச்சியோடு அதை நான் வரவேற்றேன். நேற்றைய தினம் இதில் எனக்கு முன்னாக இப்போது பேசிய காரியகர்த்தாஜி, பாரதிய மஸ்தூர் சங்கம் மட்டுமல்ல தென்கிழத்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தது, அதோடு வழக்கறிஞர் அமைப்பையும் சேர்த்து அமைத்திருக்கிறார். அந்த வழக்கறிஞர் அமைப்பின் சார்பாக அகில பாரத அதிவக்தா பரிஷத் அந்த அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் நான். நேற்றைய தினம் கோவில்பட்டியிலே மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களை வரவேற்று நேற்று கோவில்பட்டி செம்பகவல்லி அம்மன் எதிரில் இருக்கக்கூடிய மண்டபத்திலே நூல் வெளியீட்டு விழா செய்தோம். சிறப்பாக செய்து முடித்து இந்த தினம் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறேன். தென்கட்சி அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தொழிற்சங்கத்தை இந்தியா முழுமைக்கும் அவர் இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அகில பாரத வழக்கறிஞர் சங்கமும் இன்று தமிழ்நாட்டிலே கோலட்சமாகி இந்த வழக்கறிஞர்கள் மத்தியிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறது. அதே வகையிலே பிஎம்எஸும் இன்று குறிப்பிட்டதை போல 4 வகை எல்லா வகை தொழிலாளர்களுக்கும் பிஎம்எஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தென்கட்சி அவர்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. அவர் ஒரு வழக்கறிஞர், தென்கட்சி ஒரு வழக்கறிஞர், அவருடைய தகப்பனார் ஒரு வழக்கறிஞர். இப்படி வழக்கறிஞர் சமூகத்தில் இருந்து வந்து ஒரு தொழிற்சங்கத்தை இந்தியா முழுவதும் நிறுவி இன்று பாரத தேசத்திலேயே மிகப்பெரிய தொழிற்சங்கமாக இன்று ஒரே சங்கம் இருக்கிறது என்று சொன்னால் பிஎம்எஸ் சங்கம் மட்டும்தான். இன்று இந்தியா முழுமைக்கும் பாரத தேசத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, பிஎம்எஸ் இல்லாமல் ஒரு மாநிலமும் கிடையாது, ஒரு ஊரும் கிடையாது. எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார்கள், இப்பொழுதுதான் தமிழகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கொண்டு எழுந்து வருகிறது என்று சொன்னார்கள். உண்மைதான். ஏனென்று சொன்னால் இப்பொழுது எல்லா வகை மக்களுக்கும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துப்புரவு பணியாளர்களுக்குமான அவருடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய இந்த பாடலை சொல்லியதை போல, துவக்கத்தில் பாடல் பாடியதை போல ஒடுங்கி நடுங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக இன்று தமிழகத்திலே இந்திய தேசிய முழுமைக்கும் ஒரு இயக்கம் செயல்பட்டுக் கொண்டு ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய மஸ்தூர் சங்கம் தான். அப்பேற்பட்ட பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனைகளை ஆய்வு செய்து இந்த தொழிலாளர்களுக்கான உரிமையை வென்றெடுப்பது பல்வேறு பிரச்சனை இங்கே தேங்கி கிடக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், டெல்லியிலே பேச்சுவார்த்தை பிஎம்எஸ் சார்பாக நடத்திய பொழுது நாங்கள் அதில் ஒப்பந்தத்தை கையெழுத்திடாமல் வெளியே வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது? நேர்மையும் இருப்பிடமாக இருக்கிறது. மேனேஜர்களுக்கோ மற்ற அதிகாரிகளுக்கோ அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அடகு வைக்கின்ற இயக்கம் அல்ல இது. ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய நலனை காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு. இதில் சமரசம் இல்லை, இதில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதில்லை. எது சரியோ, இந்த தொழிலாளர்களுக்கு எது நன்மை வைக்கக்கூடியதோ அந்த நன்மை வைக்கக்கூடிய செயல்களை மட்டுமே சீர்தூக்கி செம்மைப்படுத்தி இந்த தொழிலாளர்களுக்காக பாடுபட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தகைய அமைப்பிலே எல்லோரும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி. உங்களோடு அகில பாரத அதிவக்தா பரிஷத்தும் வழக்கறிஞர் அமைப்பும் உங்களோடு துணை நிற்கும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் இந்த மாவட்டம் முழுமைக்கும் பிஎம்எஸ் நிறுவப்பட வேண்டும் என்று பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நமது சகோதர கட்சியிலும் சரி, நமது தொழிற்சங்கத்திலும் சரி, நமது கூட்டணியில் இருக்கும் நம்மோடு இணைந்து தொழிலாளர்களுக்காக பாடுபடும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின்
இந்த கிளை செயலாளர் திரு அபயம் தீர்த்தம் அவர்களுக்கு நமது மண்டல பொதுச் செயலாளர் திரு மாரியப்பன் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். ஜெய் ஜெய். அடுத்ததாக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் இந்த கிளை பொருளாளர் திரு முருகவேல் அவர்களுக்கு நமது மண்டல பொருளாளர் திரு குமார் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். கிளை பொருளாளர் திரு முருகவேல் அவர்கள் நமது பேரவை செயல் தலைவரும் அகில பாரத அமைப்பு செயலாளருமான திரு உமேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். சிவகர்த்தனி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். இந்த கிளை பொருளாளர் திரு முருகவேல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த சங்கம் ஆரம்பித்ததில் அண்ணா தொழிற்சங்கத்துக்கு மிகவும் சந்தோஷம், வரவேற்கிறோம். மிக்க நன்றி. நமது பாரதிய மசூர் சங்கம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் அமைப்பு செயலாளர் திரு ரமேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாரத் மாதா கி. இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தூத்துக்குடி நகர கிளை, தூத்துக்குடி புறநகர் கிளையில் பெயர் பலகை திறப்பு விழாவிற்கும் எஸ்சிடிசி கிளையில் உள்ள பெயர் பலகை திறப்பு விழாவிற்கும் வருகை தட்டி கொண்டிருக்க தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க சுடலை முத்துச்சி மண்டல தலைவர் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றுகின்ற மாரியப்பன்ஜி மண்டல பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், சங்க பாடல் பாடிய குமார்ஜி அவர்களுக்கும், பெயர் பலகை திறந்து வைத்த விமலேஸ்வரன் ஜி தேசிய அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய பேரவைத் தலைவர் குணசேகரன் ஜி அவர்களுக்கும், தில்லை அரசன் பேரவை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மண்டல மாநில துணை செயலாளர் செல்வன்ஜி பேரவை துணை செயலாளர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றுகின்ற சிதம்பரசாமி BMS மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் வருவான வரவேற்று சிற்றுரையாற்ற இருக்கின்றேன். இந்த BMS சங்கம் நாங்க இப்பதான் அந்த இயக்கத்துல இயங்கியிருக்கோம். வரலாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது இவ்வளவு பெரிய ஒரு மதிப்புமிக்க சங்கத்துல இருக்கும்போது உண்மையிலே காலை தூக்கி விட்டுட்டு நெஞ்ச நிமித்தம் நடக்கக்கூடிய ஒரு செயல் நடக்கு. ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு முன்னாடி BMS அழிக்க முடியாத ஒரு வரலாறு இருக்கு. இந்த சங்கத்துல நம்ம இருக்கிறத உண்மையிலே கொடுத்து வைக்கணும். ஆமா, BMSல இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம வக்கீல் சார் சொன்ன மாதிரி அடங்கி ஒடுங்கிய மக்கள் அவங்களுக்காண்டிதான் நம்ம யோசிக்கலாம். மத்த யாரை பத்தி யோசிக்கல. மக்களுக்கு, தொழிலாளிக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கணும், அவங்க கூடிய தொழிலாளர்கள் பாதுகாப்பு இருக்கணும். இதை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரே சங்கம் பாரதிய மசூர் சங்கம் மட்டும்தான் என்பதை வலியுறுத்தி சூரியனுடைய வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் சகோதரர் ஸ்ரீ செல்லஞ்சி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இந்த இனிய பொன்னாளில் நமது தூத்துக்குடி புறநகர் பணிமனை, நகர கிளை பணிமனை, அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை ஆகிய 3 பணிமனைகளிலும் நமது சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த மண்டல தலைவர் திரு சுரலைமுத்து அவர்கள், வரவேற்புரையாற்றிய மண்டல பொதுச் செயலாளர் திரு மாரியப்பன் அவர்கள், சங்க பாடல் பாடிய திரு எம் குமார் அவர்கள், மண்டல பொருளாளர், பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிருக்கும் நமது தேசிய அமைப்பு செயலாளர் திரு உமேஸ்வரன்ஜி அவர்கள்,
மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் நமது பேரவை செயலாளர் திரு குணசேகரன் அவர்கள், பேரவை செயலாளர் திரு பிள்ளையரசன் அவர்கள், டாக்டர் விஜயகுமார் சட்ட ஆலோசகர் அவர்கள், டாக்டர் ஸ்ரீராம் பிஜேபி மாநில செயலாளர் அவர்கள், நமது மண்டலத்தின் அமைப்பு செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் இங்கு எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளரும் பிஎம்எஸ்ஸின் மாநில செயற்குழு உறுப்பினருமான திரு எம் சிதம்பரசாமி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த திரு பண்டாரம்ஜி அவர்கள், இந்த தூத்துக்குடி மண்டலத்தின் பொறுப்பாளர் திரு மாரியப்பன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு இரவு பகல் பாராமல் ஒத்துழைப்பு வழங்கி அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்த இந்த கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற அனைத்து விதமான ஒருங்கிணைப்புகளையும் ஒருங்கிணைத்து அனைவரையும் சிறப்பாக வழிநடத்தி அருமையாக இந்த மண்டலத்தின் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கும் மண்டல தலைவர் சுரலைமுத்து, மண்டல பொதுச் செயலாளர் மாரியப்பன் அவர்கள், பொருளாளர் குமார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாரதிய மசூர் சங்கம் இங்க இருக்கும் அனைவரும் அறிந்தது, பாரதத்தின் மிக பெரும் தொழிற்சங்கம். நம்ம எவ்வளவுதான் மிகப்பெரிய தொழிற்சங்கமா இருந்தாலும் இந்த தமிழகத்துல இன்னும் ஒரு சில தொழிலாளர் விரோத சங்கங்கள் தான் தொழிலாளர்களுக்கான அனைத்து முடிவுகளையும், அதாவது தொழிலாளிக்கு நல்ல விஷயம் எதுவும் செய்யறதில்லை, தொழிலாளியை வீணாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு சில தொழிற்சங்கங்கள் தான். அவர்களின் முகத்திரையை புரிந்து கொண்டு கிழித்தெறிந்து கொண்டு தேசபக்தர்கள் சிறந்த தொழிலாளர்கள் அனைவரும் தற்போது பாரதிய மசூர் சங்கத்தால் மட்டுமே நமக்கு நல்லது நடக்கும் என்று நமது பின்னால் தற்போது அணிவகுத்து வந்து கொண்டிருப்பதை அனைவரும் அறிந்தது. கூடிய விரைவில் தேசத்தில் மிக பெரும் தொழிற்சங்கமாக இருக்கும் இந்த பாரதிய மசூர் சங்கம் இந்த தமிழகத்தில் தொழிலாளர்களுக்கான அனைத்து நலன்களையும் பெற்றுத் தருவதற்கு முன்னோடியான தொழிற்சங்கமாக விரைவில் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக சிறப்பாக பணியாற்றுவதற்கு இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் முழு நேரமாக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு வருவதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நமது சங்கம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட இடையூறுகள் நமது சங்கம் ஆரம்பிப்பது. இப்ப கூட சமீப காலமா நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னால திருநெல்வேலி நம்ம ஜிஎம் ஆபீஸ் முன்னால ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தோம். அங்க ஒரு மாபெரும் தொழிற்சங்க பொறுப்பாளர் ஒருத்தர் கடந்து போகும்போது சொன்ன வார்த்தையாம், பிஎம்எஸ்ல இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, ஒரு ஆச்சரியக்குறியோட சொல்லி கடந்து சென்ற அடுத்த செகண்ட் இவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும், முக்கிய பொறுப்பாளர்களை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு சில முடிவுகள் எடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகும் இந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், நாங்கள் நாட்டிற்காக உழைக்கின்றோம், உழைக்கும் பயனை கேட்கின்றோம். எங்களுக்கு இடையூறு கொடுக்க நீங்கள் முயன்றால் அதன் பிரதிபலன் உங்களுக்கு மிகவும் மோசமாக அமையும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய மசூர் சங்கத்தை சார்ந்த கடைக்கோடி உறுப்பினர் ஒருவரை கூட தொட்டு பார்க்க நினைக்காதீர்கள். தொட்டு பார்த்தல் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும் என்பதையும், அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலில் எங்களோட சகோதர ஆட்சி நிச்சயமாக இந்த மாநிலத்தை கைப்பற்றும், எங்களுடைய சகோதர கட்சி இந்த மாநிலத்தை ஆளும். அப்படி ஆளும் போது இங்கே தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் களையெடுக்கப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குனா அந்த நிகழ்ச்சி பப்ளிஷ் ஆகணும், அப்பதான் அது நிறைய பொதுமக்கள்கிட்ட போகும், நிறைய தொழிலாளர்கள்ட்ட போகும். அந்த அடிப்படையில நமது சங்கத்தை சார்ந்த திசைநிலை கிளை பொறுப்பாளர் திரு கருணாகரன் அவர்கள் தொடர்ச்சியாக நமது
நிகழ்ச்சி அனைத்தையும் வீடியோ கவரேஜ் செய்து அனைவருக்கும் ஃபார்வர்ட் செய்கிறார். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். திரு என் சிதம்பரசாமிஜி அவர்கள் பிஎம்எஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் நினைக்கிறேன். வாழ்க பாரதம். இந்நிகழ்வுகளை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சுடலைமுத்துஜி அவர்களே, வரவேற்புரை நல்கிய மாரியப்பன்ஜி அவர்களே, சங்கப்பாடல் பாடிய மண்டல பொறுப்பாளர் குமார் அவர்களே, பேரவையினுடைய துணைத் தலைவர் செல்வன்ஜி அவர்களே, பேரவை செயலாளர் குணசேகரன் அவர்களே, பேரவை செயலாளர் தில்லை அரசன் அவர்களே, சட்ட ஆலோசகர் டாக்டர் விஜயகுமார் அவர்களே, பரிவார அமைப்பைச் சேர்ந்த ஸ்ரீராம் அவர்களே, அமைப்பு செயலாளர் ரமேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா துவங்குகின்ற போது நாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடி துவக்கினோம். ஏன் கந்த சஷ்டி கவசம் பாடினோம் என்றால், சில மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கும் குன்றத்தில் சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றது. அந்த அசம்பாவிதங்கள் தீய சக்திகளால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கோயிலில் இருக்கின்ற தீய சக்திகளுடைய செயல்பாட்டை முறியடிக்கவும், கந்த சஷ்டி கவசம் என்பது மன தூய்மையையும் நமது சுற்றுச்சூழலையும் தெளிவாக நமக்கு புரிய வைப்பது மட்டுமல்ல, அந்த தெய்வீக சக்தி என்பது நம்மிடம் இருக்கின்ற தூய சக்திகளை விளக்குகின்ற ஒரு அங்கமாக இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழகம் எங்கும் இன்று மாலை 6 மணி அவள் இல்லங்களிலோ அல்லது கூட்டு பிரார்த்தனையோ செய்ய வேண்டும் என்று பாரதிய மஸ்தூர் சங்கம் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. அந்த முடிவின்படி இங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருமே தங்கள் இல்லங்களிலோ அருகில் இருக்கிற கோயில்களிலோ கந்த சஷ்டி கவசம் பாடி இங்கிருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் பாடியிருக்கிறோம் என்ற தகவல்களை நீங்கள் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய நிகழ்வுகளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் 7 பணிமனைகளில் 5 பணிமனைகளில் பாரதிய மஸ்தூர் சங்கம் கொடியேற்றப்பட்டிருக்கிறது, பெயர் பலகை திறக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் வேர்விட்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த பொறுப்பாளர்கள் இந்த வேர்கள் விருட்சமாக வளர்வதற்குண்டான பணியினை மேற்கொள்ள வேண்டும். பாரதிய மஸ்தூர் சங்கம் என்பது போக்குவரத்து துறையில் மட்டுமல்ல, போக்குவரத்து துறையில் பணியாற்றவர்கள் அதிகமாக பொதுமக்களை சந்திக்கக்கூடியவர்கள், பொதுமக்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டவர்கள். அதோடு உங்கள் கடமையை செய்கின்ற போது உங்களுக்கு தருகின்ற உரிமையை முழுமையாக கிடைக்கின்றதா என்ற சிந்தனையை மனதில் வைத்து செயல்படக்கூடியவர்கள். அதனால்தான் பாரதிய மஸ்தூர் சங்கம் இங்கு வேரூன்றி விருட்சமாக வளர்வதற்கு காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய மஸ்தூர் சங்கம் துவக்கப்பட்ட போது அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கம் வளருமா நீடிக்குமா என்கின்ற சந்தேகங்கள் பல அரசியல்வாதிகளுக்கு இருந்தது. இந்த தேசத்தில் முதன்முறையாக துவக்கப்பட்ட தொழிற்சங்கம் AITC தொழிற்சங்கம் ஆகும். AITC என்பது ஆல் இந்திய ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் என்பதாகும். இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்றால் எத்தனை சக்திகள் ஒருங்கிணைந்தாலும் செயல்படுத்த முடியாது. இந்த தேசத்தில் தொழிலாளி எங்கு ஒருங்கிணைகிறாரோ அங்கு வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் திலகர் அந்த சங்கத்தை துவக்கி வைத்தார்கள். அதனால் நாடு சுதந்திரம் பெற்றது. அவர் பிறந்த நாளில் தான் நாம் ஜூலை 23 இந்த சங்கத்தை துவக்கி இருக்கிறோம். அப்படி துவக்கப்பட்ட AITC சங்கம் சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் சங்கத்தை மறந்தார், தொழிலாளிகளை மறந்தார். AITC சங்கம் கம்யூனிஸ்ட் சங்கமாக மாறியது.
கம்யூனிஸ்ட் சங்கமாக மாறிய அந்த AITUC ரஷ்யாவை ஆதரித்தது. சீனாவை ஆதரிப்பதற்கு ஒரு சங்கம் வேண்டும் அல்லவா, அதற்காக CITU துவக்கப்பட்டது. சங்கங்கள் தொடர்ந்து பிளவுபட்டன. தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சங்கமான LPF தோற்றுவிக்கப்பட்டது. அதிலிருந்து MG ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் ATP துவக்கப்பட்டது. அதிலிருந்து வைகோபால் சாமி பிறந்ததற்கு பின்னால் MLF துவக்கப்பட்டது. ஒரே சங்கம் பல்வேறு பிளவுகளாக மாறி தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த சக்தியை சிதைத்தார்கள். சிதைத்ததன் விளைவு பெற்ற உரிமைகளை நாம் பேணி காட்ட முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் தான் இவற்றிலிருந்து மாறுபட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தொழிற்சங்கமாக பாரதிய மஸ்தூர் சங்கம் வளர்ந்தது. இங்கே பேசிய நம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் சொன்னால் BMS-இன் கிளை, BMS-இன் கிளை அல்ல, இது BJP-யின் கிளை அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை RSS-இன் கிளையாகும். RSS மூலமாக தேங்கடிஜி அவர்கள் உருவாக்கியதுதான் பல்வேறு அமைப்புகள். அரசியலுக்கென்று ஒரு அமைப்பு, தொழிற்சங்கத்திற்கென்று ஒரு அமைப்பு, மாணவருக்கென்று ஒரு அமைப்பு, பல்வேறு அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி நீங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் தொழிலாளர் பிரச்சனை வருகின்ற போது அங்கே மறுக்கப்படுகின்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு பாரதிய மஸ்தூர் சங்கம் போராட தவறுகள் என்பதை பல உதாரணங்கள் சொல்லலாம். குறிப்பாக குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் அரசு ஊழியராக ஆக்க வேண்டும் என்ற போராட்டத்தை பாரதிய மஸ்தூர் சங்கம் கையில் எடுத்தது. பாரதிய மஸ்தூர் சங்கத்தோடு இணைந்து INDC-யும் இன்னொரு தொழிற்சங்கமும் மூவருமாகத்தான் அந்த வேலை நிறுத்த நோட்டீஸை நாம் அறிவித்திருந்தோம். அன்றைய முதலமைச்சர் கடுமையானவர். 25ஆம் தேதி போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். 25ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற போது தொழிற்சங்கத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் மற்றவர்களும் இன்றைக்கு அரசு எப்படி மிரட்டுகிறதோ, இங்கே மிரட்டுகிறதோ அதை போல அவர் மிரட்டவில்லை, இருந்தாலும் மிரட்டுவாரா என்ற நம்பிக்கையில் அந்த போராட்டத்தை ஒத்திவைத்தார்கள். ஆனால் பாரதிய மஸ்தூர் சங்கம் அந்த போராட்டத்தை நடத்தியது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற போக்குவரத்து மட்டுமல்ல, அந்தந்த தொழிலாளர்கள் வீட்டில் இருக்கின்ற 2 வீலரை கூட அங்கு எடுக்கவில்லை. அதற்காக ஆட்டோ, கார் அனைவருமே அந்த ஒரு நேரம் நிறுத்தினார்கள். 1 மணிக்கு மாநில அரசினுடைய தொழிலாளர் அமைச்சர் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை அழைக்கிறார். பாரதிய போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியராக அறிவிக்கிறார் என்றால் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் வலிமையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பாரதிய மஸ்தூர் சங்கம் இருப்பது ஏனைய சங்கத்தை போது உண்டல் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் இருப்பவர்கள் வலுவாக இருப்பதற்கான காரணத்தை சொல்கிறோம். எந்த இடத்திலும் நமக்கு தொழிலாளர்களுடைய பயன்களில் வெற்றி பெறுவே ஒழிய நிர்வாகத்தோடு சேர்ந்து சமரசம் செய்து கொள்வது நம்ம நோக்கம் அல்ல. இன்று கூட போராட்ட களத்தில் நாம் மத்திய அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம். குறிப்பாக குறைந்தபட்சம் ஓய்வூதியம் 7500 ஆக்க வேண்டும். பல்வேறு நிகழ்வுகளை கேட்டு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே வருகின்ற போது அந்த பெயர் பலகையில் LPF நினைக்கிறேன் ஒன்று எழுதியிருந்தார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்கின்ற மத்திய அரசை கண்டித்து 17ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்று ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள். இந்த தேசத்தில் 12ஆம் தேதி எந்த மாநிலத்திலும் எந்த இடத்திலும் வேலை நிறுத்தம் நடைபெறவில்லை என்பதுதான் 100% உண்மை. ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படி ஒரு செயல்பாடு அந்த அரசு செய்யவில்லை. சட்டத்தில் இருக்கின்ற குறைகளை சொல்வதற்கு பாராட்டுவதற்கும் மன வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் தைரியம் வேண்டும். தொழிற்சங்க வரலாறு தெரியாமல் கொத்தடிமையாக செயல்படுவதற்கு தொழிலாளர் நலன்பேணி பேசவும் முடியாது, பாதுகாக்க முடியாது. இதுதான் தமிழகத்தின் நிதர்சன உண்மை என்பதை நீங்கள் மற்ற தொழிலாளருக்கு எடுத்துரைக்க வேண்டும். இங்கே ஆன் டியூட்டியாகலாம் இன்ன பிரச்சனையாக இருக்கலாம். மத்திய சர்க்கார் கொண்ட சட்டங்கள் பல்வேறு நமக்கு ஆதரவாக, குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கம் என்ன சொல்கிறது? 48 மணி நேரம் ஒரு வாரத்தில் வேலை செய்தால் போதும் என்கிறது. 48 மணி நேரம் மேலாக ஒவ்வொரு மணி நேரம் வேலை செய்தாலும் முழுமையாக இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு சட்டம் கொண்டாட இருக்கிறது.
கொண்டாக ஏப்ரல் மாதத்தில் அமல்படுத்த இருக்கிறார்கள். அப்படி அமல்படுத்துகின்ற போது இங்கே ஆளுகின்ற அரசு மத்திய சர்க்கார் சொல்கின்ற சட்டங்களை எல்லாம் முறையாக அமல்படுத்துகிறார்களா? மறுக்கிறார்கள். நாம் போராடுகிறோம், கோரிக்கையை வென்றெடுக்கிறோம், தொழிலாளிகளுக்கு சட்டத்தை உருவாக்குகிறோம். அதை அமல்படுத்துகின்ற போது ஏனைய அமல்படுத்துகின்ற மாநிலங்கள் அமல்படுத்துகின்ற நேரத்தில் தமிழக அரசு தட்டி கழிக்கிறது என்றால் இந்த அரசு இந்த நாட்டில் இருக்க வேண்டுமா என்பதை தொழிலாளர்களாக நீங்கள் மற்றவருக்கு சொல்ல வேண்டும், ஒரு முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் என்பது ஒரு நாள் தான். நமக்கு யார் தேவை தேவையில்லை என்பது முடிவெடுக்கின்ற சக்தி நமக்கு இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் போது தொழிலாளர் உரிமைகள் மட்டுமல்ல கார்பரேஷனே இருக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது. இவருக்கு தொங்கு சடைகளாக இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் கேரள மாநிலத்தினுடைய தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளர் நிலைமை என்று நினைப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் போராட வேண்டியது, வீதிக்கு வர வேண்டியது, சம்பளம் கேட்க வேண்டிய அவலநிலை இருக்கிறது. இவர்கள் அந்த அரசை எதிர்த்து எப்படி போராடுவார்கள்? அரசியல் சார்ந்த அனைத்து சங்கங்களுமே தொங்கு சதிகளாக மாறிவிட்ட சூழ்நிலையில் தொழிலாளர் உரிமையை கேட்பதற்கு நாம் இருக்கிறோம், நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் தெரியாமல் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆடுகின்ற அதிகாரிக்கு நிச்சயமாக பாரதிய மஸ்தூர் சங்கம் பாடம் கற்பிக்கும் என்பதை மாநில துணைத் தலைவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நிச்சயமாக இது தமிழகத்தில் நடப்பதற்கு வெகு தூரமில்லை என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொழிற்சங்க தலைவர் பொறுப்பாளர் வருகிறார் என்றால் அழைத்து பேச வேண்டியது அதிகாரியின் கடமை. உனக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அதை தகுதியை பெற்றவர்களால் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் பொறுப்பாளர். பாரதிய மஸ்தூர் சங்கம் தூத்துக்குடியில் வளரும் என்பதற்கு ஒன்றை சொல்கிறேன். நான் சரியாக அங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற போது மாநில துணைத் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஜி, எங்கள் வீட்டில் மட்டுமே திட்டிக் கொண்டிருந்தார்கள், உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, சங்கம் என்று போய்க் கொண்டிருக்கிறீர்கள், இதுவே சரியாக இருக்குமா என்று என்னை திட்டினார்கள். இப்பொழுது என் கூட இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வீட்டிலும் அதை திட்டுகிறார்கள். இதைத்தான் தேங்கடிச்சி சொன்னார். இந்த சூழ்நிலை வரும், ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை வருகின்ற போது நாம் இல்லத்தரசிக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இதனுடைய நாம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் சங்கம் தொழிற்சங்கம் மட்டும் நடத்தவில்லை. பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் உறுப்பினர் ஆனாலே பாரதிய மஸ்தூர் சங்க குடும்பம் என்று நாம் சொல்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்ல, தொழிலாளிகள் முதலில் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். முதலில் இல்லத்தில் தூய்மை, நம் உள்ளத்தில் தூய்மை, சுற்றுப்புற தூய்மை, அருகில் இருப்பதோடு அருகாமைகளோடு பழக்கம். பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை நம்ம வீட்டில் கொட்டுகிறார் என்றால் சண்டை கட்டுவதோட 10 நாளைக்கு அதை எடுத்து போட்டு பாருங்கள், அவன் வெக்கி தலை குனிந்து அடுத்த தடவை செய்ய மாட்டான். ஏனென்றால் புரிதல் இல்லாமல் தலைவிரித்தாடுகின்ற சூழலை எல்லாம் மாற்றி அடைக்கின்ற சக்தி பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தவறு காட்ட வேண்டும், எந்த நிலையிலும் போராட தயங்கிவிடக் கூடாது என்பதுதான் நமது நோக்கம். கைது செய்தார்களா, செய்து கொள், நியாயத்திற்காகத்தான் போராடுகிறோம். பஞ்சாயத்து தொழிலாளர்கள் திண்டுக்கல்லில் போராடுகின்ற போது சம்பள பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்டார்கள், மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 7 நாள் சிறையில் இருந்ததற்கு பின்னால் 7 ஆண்டு வழக்கு நடந்தது. பஞ்சாயத்து சரித்திரத்தில் 8 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுத்த ஒரே சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 108 ஆம்புலன்ஸ் கொரோனா காலகட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் உடைய தொழிலாளி அந்த வண்டியை கொரோனா தொழிலாளிக்காக ஓட்டிச் செல்கின்ற போது அந்த தொழிலாளிக்கு கொரோனா வந்துவிட்டது. கொரோனாவில் அந்த தொழிலாளி இறந்து விட்டார். ஆனால் கொரோனா ஓட்டுகின்ற போது அந்த தொழிலாளி இறந்து விட்டால் 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்பது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் கோரிக்கை. பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் கோரிக்கை அல்ல, அதுதான் சட்டம். ஆனால் ஓட்டிய தொழிலாளி திருப்பூரை சேர்ந்தவர், அவர் பாரதிய மஸ்தூர் சங்க உறுப்பினர் அல்ல, மாற்றுச் சங்க உறுப்பினர். அவருக்காக போராடி வாழாடி ஒரு பைசா எடுக்காமல் 50 லட்சம் ரூபாய் அந்த தொழிலாளி இல்லத்துக்கு தந்தது பாரதிய மஸ்தூர் சங்கம். பாரதிய மஸ்தூர் சங்கம் எதிலும் தெளிவாகவும் சீராகவும் தான் இருக்கிறே ஒழிய தவறான பாதையில் எந்த சூழ்நிலையும் தொழிலாளியை தள்ளுவதில்லை. சட்டத்துக்கு புறம்பான போராட்டங்களை பாரதிய மஸ்தூர் சங்கம் அறிவித்ததில்லை. சட்டமே எதிர்க்கின்ற போதும் அதை உடைத்தறியவும் தயாராக இல்லை பாரதிய மஸ்தூர் சங்கம். இதுதான் கடந்த கால வரலாறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே தொழிலாளி ஒருங்கிணைத்திருக்கிறாரோ அங்கே எந்தவித சட்டமும் நம் மீது பாயாது என்பதால் நிதர்சன உண்மை. தனிமனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, பாரதிய மஸ்தூர் சங்கம் சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது.
பல்வேறு தொழிலாளர்கள் கொடியேற்றியதற்காகவே கூட இன்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இது சட்ட ரீதியாக பார்ப்பது மட்டுமல்ல, நாம் மத்தியில் உள்ள பல்வேறு அதிகாரிகளை பேசி இருக்கிறோம். முடிவு வரவில்லை என்றால் தமிழகமே ஒருங்கிணைந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் என்ற செயல்பாட்டை நாம் முன்வைத்திருக்கிறோம். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், NTC ஆணையை எடுத்துக்கொண்டாலும் கூட கொரோனா காலத்திலிருந்து ஆளை ஓடவில்லை, ஆனால் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 7 மாதமாக சம்பளம் தரவில்லை என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி அது டெல்லிக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். இங்கு இருக்கின்ற கட்சி வித்தியாசம் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அங்கு பேசுவதற்கு ஆள் இல்லை. ஏனென்றால் யாருக்கும் தொழிலாளியை பற்றி அக்கறை இல்லை. அவர்களுடைய வருமானத்தை எண்ணி செயல்படுகிறார்கள். தொழிலாளிக்காக போராடுகின்ற அமைப்பு இந்த தேசத்திலேயே பாரதிய மஸ்தூர் சங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதே போல ஐஎல்ஓவில் நாம் முதன்மை சங்கமாக ஐஎல்ஓவில் உறுப்பினராக இருப்பது நாம் தான். எந்த சங்கமானாலும் கோரிக்கை நம்மிடம் தான் வைக்க முடியுமோ இல்லையே அவரிடம் வைக்க முடியாது. அப்பேற்பட்ட சங்கம் என்பதற்காக எந்த தலைவரும் தனியாக ஆணவத்தோடு நடந்து கொள்ளவில்லை. இங்கே இருப்பவர் அனைவருக்கும் பொறுப்பு தான். பொறுப்பு தலைவருடைய பதவி யாருக்கும் தரப்படுவதில்லை. பொறுப்பை அறிந்து செயல்படுகின்ற போது வெற்றி நிச்சயம், நம்பிக்கை வரும். சத்தியம் பேசுகிறேன் என்று மட்டும் நீங்கள் தினமும் ஒரு முறை சொல்லி பாருங்கள், 1 மாதத்தில் உங்கள் வாயில் பொய்யே வராது, சத்தியம் தான் வரும். இது நிச்சயம் என்பதுதான் பாரதிய மஸ்தூர் சங்கம் உயர்ந்த எண்ணத்தோடு சங்கத்தை துவக்கியது. குடும்பம், தொழில், தொழிற்சாலை, நாடு இவை அனைத்தும் ஒருங்கிணைந்துதான் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை. நாம் வேலை செய்கிறோம் என்றால் சம்பளத்துக்காக மட்டுமென்று கருதி விடாதீர்கள் சகோதரர்களே. நம்மால் தான் இந்த நாடு வளர்ச்சி அடைகிறது. உழைப்பவர் ஒவ்வொருவரும் தன்னை அறியாமல் இந்த தேசத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சன உண்மை. சலுகைகளுக்காக எந்த தொழிலாளியும் பாடுபடுவதில்லை. சலுகைகள் அவனுக்கு தேவையில்லை. சட்ட ரீதியான சலுகைகளை பெற்றுத் தந்தாலே ஒரு நாடு முன்னேற்றம் அடையும். உலகின் குருவாய் பாரதம் மாறும் என்று நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் உழைக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் என்று சுபிட்சமாக இருக்கிறாரோ அன்று இந்த தேசம் உலகின் குருவாய் மாறும். வார்த்தைகள் இருப்பது வரலாறாக அப்பத்தான் மாறும் என்று கூறி நாம் நாட்டிற்காக உழைக்கிறோம், நாட்டிற்காக உழைக்கின்றோம். அதனால் நமது பலனை நாம் கேட்கின்றோம். எனவே இந்த தூய பணியில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை நோக்கி ஒரு உறுப்பினர் வருகிறேன் என்றால் இந்த தேசம் வளர்கிறது, அந்த தொழில் வளர்கிறது, அந்த தொழிற்சாலை வளர்கிறது என்றுதான் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி வளர்ச்சியை நோக்கியே நாம் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எந்த தளர்ச்சியும் இல்லாமல் தடைகள் பல உடைத்து பாரதிய மஸ்தூர் சங்கம் உலகத்தில் முன்னணி என்பதை விட முதல் சங்கம் என்பதை விட தமிழகத்திலும் பாரதிய மஸ்தூர் தான் முதல் பெரும் சங்கம் என்பதை நாம் நிரூபிப்போம். அதுவரை உழைப்போம், உறுதி கொள்வோம், போராட்டங்களில் வெற்றி கொள்வோம், சலுகைகளை பெற்றுக் கொள்வோம், சட்ட ரீதியான சலுகைகளை பெற்றுக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த இந்த தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளருக்கும் கடுமையான வெயில் தான், வெயில் இருந்தாலும் கலைத்து போகாமல் மகிழ்ச்சியோடு கலந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் முகத்தை பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். BMS வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, BMS வாழியவே. தியாகம் தவம் பலிதானம், தியாகம் தவம் பலிதானம், BMS இன் அடையாளம், BMS இன் அடையாளம். நாட்டிற்காக உழைக்கின்றோம், உழைப்பின் பயனை கேட்கின்றோம். தேசிய அமைப்பு செயலாளரும் நமது பேரவை செயல் தலைவருமான திரு விக்னேஸ்வரன்ஜி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மசூர் சங்கத்தின் துவக்க விழா இன்று நம்முடைய முக்கியமான நாள். கந்த சஷ்டி கவசம் திருப்பரங்குன்றத்திலே ஒளியேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் முருக பக்தர்களை ஒருங்கிணைத்து தெய்வ பக்தி உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து இன்று வீடுதோறும் வீதிதோறும் கோவில்கள் தோறும் கந்த சஷ்டி காலை முதல் பாடிக்கொண்டிருக்கின்றனர். அந்த இனிய நன்னாளில் நம்முடைய பாரதிய மசூர் சங்கம்
மண்டலத்தில் அதுவும் 1 கிளை 2 கிளை இல்ல 3 கிளை ஒரே நாளில் ஹாட்ரிக் வெற்றின்னு சொல்லுவாங்க. அதே போல 3 கிளையிலும் ஒரே நாளில் சிறப்பாக திறக்க வழிவகை செய்த நம்முடைய முருக கடவுளுக்கு முதல் வணக்கத்தை நாம் செலுத்துவோம். நாம துவங்கிட்டோமா? இல்ல, அந்த தூண்டுதல் நம்முடைய இந்த சங்கம் இன்று துவங்க வேண்டும் என்று பக்தியினால் நம்முடைய தொழிற்சங்க பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், பேரவை பொறுப்பாளர் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள், உறுப்பினர் அனைவருக்கும் அந்த தூண்டுதலை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சீரும் நடத்தி வரும் மண்டல தலைவர், மண்டல பொதுச் செயலாளர், மண்டல பொருளாளர், கிளை பொறுப்பாளர், உறுப்பினர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் இவரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம சங்கத்தை வைக்கிட்டங்க எதுக்காக தெரிவிக்கிறோம்? நம்முடைய நோக்கம் உயரிய நோக்கம், தேசபக்த தொழிலாளர்களை உருவாக்க வேண்டும். எதற்காக? தேசம் நல்லா இருக்கணும். தேசம் நல்லா இருந்தாதான் தொழில் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருந்தாதான் தொழிலாளர் நல்லா இருக்கும். நம்ம தேசத்தையே நம்ம குடும்பமா பார்க்கணும். நம்ம குடும்ப உறுப்பினர்களை எப்படி பாதுகாப்போமோ, எப்படி அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி நல் வழியில் நடத்துவோமோ, அதே போல நம்முடைய நாட்டில் உள்ள தொழிலாளர்களையும் நம் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலும் இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்படுகிறது. நம்ம நோக்கம் நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டுமே கிடையாது. தொழிலாளர்கள் எதற்காக பற்றி தொழிலாளர்கள் பற்றி நம்ம சிந்திக்கிறோம்? உழைக்கும் வர்க்கம் இருந்தால்தான் பட்டினியற்ற நாட்டை உருவாக்க முடியும். அந்த நிலையில நம்ம வாழ்ந்துருக்கோம். உலகின் குருவாக மாற வேண்டும் அப்படின்னா என்ன? பசி பட்டினி நம்ம நாட்டில் முக்கியமா இருக்கக்கூடாது. அதற்கான வழிமுறைகளை புதியதாகவே நம்ம கண்டுபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்த விஷயங்களை நம் மக்களிடமும் நம் தொழிலாளரிடமும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தாங்க தொழிற்சங்கம். நம்ம முன்னாடி பசங்க சொன்னாங்க, தேசமாக சிறுவசம் அழகா சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு. நம்ம சங்கம் 1955 ஆரம்பிக்கப்பட்டது, 71வது ஆண்டு நடந்துகிறது. இதுவரைக்கும் சங்கம் உடஞ்சிருக்கலாம் கிடையாது. பாரதிய மசூர் சங்கம் அன்னைக்கு ஜீரோவில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய மசூர் சங்கம் இன்று கோடிக்கணக்கில் உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவோட முதல் சங்கமா இன்னைக்கு இருக்கிற சகோதர அமைப்பு பிஜேபி அறிவித்தாங்க கிடையாது. 1989 காங்கிரஸ் ஆட்சி அறிவிக்கிறாங்க. எந்த அடிப்படையில? உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் அதிகபட்சமாக உறுப்பினர்களை வைத்துக் கொண்ட ஒரு சங்கம் பாரதிய மசூர் சங்கம். அந்த அடிப்படையில் அந்த அரசு அன்னைக்கு இருந்த மத்திய அரசு அறிவித்தது. அப்படிதான் இந்தியா ஃபுல்லா இந்த சங்கம் வளர்ந்து தமிழ்நாட்டிலும் வளர்ந்து இருக்கும். கண்டிப்பாக முதல் சங்கம் நாம வரும். இது ஒரு அரசியல் சார்பற்ற சங்கம். நாம பார்க்கிறோம் இன்னைக்கு படிச்சுக்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். எல்பிஎஃப்ல முன்னாள் பொறுப்பாளர்கள், இன்னாள் பொறுப்பாளர் யாரை வச்சுக்கிறாங்க? முதலமைச்சர் அறிவிச்ச அந்த பொறுப்பாளர்களா செயல்பட முடியல. அப்படி ஒரு நிலைமை தான். ஏன்னா அவங்க எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மந்திரியை எடுத்துனா மண்டல பொறுப்பாளர் இருக்க முடியாது. டிரான்ஸ்போர்ட் மந்திரியை எடுத்துனாலோ, முதலமைச்சர் எடுத்துனாலோ பேரவை பொறுப்பாளராக இருக்க முடியாது. அவங்க நினைச்சா அந்த பேரவை பொறுப்பாளரை போகணும்னு மாற்றலாம். ஆனா பிஜேபி தலைவர் டிஎம்எஸ் பொறுப்பாளர் மாற்ற முடியுமா? கிடையாது. அதனால்தான் சொல்றேன், எங்களுடைய சகோதர அமைப்பு சொல்றோம். எந்த சூழ்நிலையிலும் பாரதிய மசூர் சங்கம் எந்த ஆட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும், பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும், தொழிலாளர்களுக்காக
இந்த சகோதர அமைப்பு ஆட்சியில் இருக்கக்கூடிய பலவிதமான போராட்டங்களை நடத்தியுள்ளது. நம்ம இப்ப பேசியிருக்கோம் தொழிலாளர் சட்டம். தொழிலாளர் சட்டம் இப்ப கொண்டு வந்த 4 சட்டம் 29 சட்டங்களை சுருக்கி வகுத்து 4 சட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. எந்த சட்டமும் திருத்தப்படவில்லை. அதற்காக ஆல் இந்தியா ஸ்ட்ரைக் அறிவித்தாங்க. ஜீரோல போயிருக்கு அவங்களுடைய ஆல் இந்தியா ஸ்ட்ரைக். எந்த ஸ்டேட்லையும் எந்த அரசு நிறுவனமும் முடங்கவில்லை, தனியார் நிறுவனமும் முடங்கவில்லை. அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டது, அனைத்து ஆட்டோகளும் ஓடிச்சு, அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்தை நீ எடுத்து சென்றாலும் அந்த விஷயத்தில் நேர்மை நன்மை நம்ம தொழிலாளருக்கு நன்மை வைக்கக்கூடிய எந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துச் செல்லக்கூடிய இடத்தில் இன்று சங்கங்கள் இல்லை. அரசியல்வாதிகளில் அந்தந்த அரசியலில் கைக்கூலியாக சங்கங்கள் மாறிவிட்டது. ஆனா பாரதிய ஜனதா அப்படி கிடையாது. எது நல்லது நடந்தாலும் அந்த அரசை பாராட்டும், எது தொழிலாளருக்கு கெடுதலாக இருந்தாலும் அந்த சட்டத்தை திருத்த சொல்லும். அரசை முடக்குவது நம்முடைய வேலை இல்லை, அந்த அரசை திருத்துவதுதான் நம் வேலை. தொழிலாளருக்கு நலனுக்காக இந்த சட்டங்களை திருத்துங்கள் என்று சொல்லும். அதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு சட்டங்களை ஏற்றுக்கொண்டோம். மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச ஊதியம், மத்திய அரசால் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி சம்பளம் தராங்களா? சரி கிடையாது. ஒரு கம்பெனில 5000 சம்பளம், அதே போல செய்யக்குள்ள நேருக்கு மக்கள் 500 ரூபாய் தான் கூலி கிடைக்கும். தொழிற்சாலைகள் மேற்கு வங்கத்துக்கு போகணுமா தமிழ்நாட்டுக்கு போகணுமா? தொழிற்சாலைகள் பீகாருக்கு போகணுமா தமிழ்நாட்டுக்கு போகணுமா? எந்த கூலி கம்மியா கொடுத்து வேலை வாங்க முடியுமோ அங்கதான் போகும். ஆனா மத்திய அரசு கொண்டு வந்து இருக்கிற அந்த குறைந்த ஊதியம் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்ததால எல்லா தொழிற்சாலைகளும் எல்லா மாநிலத்திலும் எந்த திறமையான ஆட்களுக்காகவும் அங்க வரும். சம்பளத்தின் அடிப்படையில் தொழிற்சாலைகள் இடம் மாறாது. சோசியல் செக்யூரிட்டி, நம்ம வேலை பாதுகாப்பு. நமக்கு ஒரு இடத்துக்கு வேலை போறோம், வேலை பாதுகாப்பு தேவையா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆள் இருந்தாலும் 10 ஆள் இருந்தாலும் இந்த கம்பெனி நடத்துற இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எத்தனை கம்பெனில கொடுத்துருக்காங்க? எத்தனை கம்பெனில கொடுத்திருக்காங்க? கொடுத்ததே கிடையாது. நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பிஎஃப் ஏடிஎஃப் பிடிக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாரதிய மசூல் சங்கம் ஏத்துக்குது. தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை ஏத்துக்குது. ஹெல்த் வருடத்திற்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் இருக்கணும்ன்றாங்க. அது கண்டிப்பாக நமக்கு எல்லா தொழிலாளர்கள் தேவைப்படுகிறது. அது கம்பெனி மூலமா அதை ஃப்ரீயாவே நமக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணு சொல்றாங்க. அதையும் பாரதிய மசூல் சங்கம் வரவேற்கிறது. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல நமக்கு அமைப்பு சார்ந்தவர்களுக்கு இருக்கிற மாதிரி அமைப்பு சாராதவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுது அந்த சட்டம். நாம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது 7% தான் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், மீதி 93% அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னா அந்த 93% அவங்களுக்கு கிடைக்குது இல்லை அந்த ட்ரீட்மெண்ட். அல்ல அவங்களுக்கு அதனுடைய நலனை அனுபவிக்க முடியுது. அதெல்லாம் பாரதிய மசூல் சங்கம் வரவேற்குது. அரசால கொண்டு வர ஒரு சில சட்டங்களை வரவேற்கிறது, ஒரு சில சட்டங்களை திருத்தம் சொல்லுது, வேற எதுவுமே சொல்லாது. அதை விட்டுட்டு மொத்தமா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக 4 சட்டங்களையும் எதிர்க்க சொல்றது இந்த அரசியல் கட்சி சார்ந்த சங்கங்கள் அனைத்தும், எல்பிஎஃப் ஆகட்டும், ஏஐடிசி ஆகட்டும், HMS ஆகட்டும், சிஐடி ஆகட்டும், ஐஎன்டிசி ஆகட்டும், இது எல்லாமே அரசியலுக்காக பண்ற வேலைகள். பாரதிய மசூல் சங்கம் அப்படி கிடையாது. எந்த அரசியலும் இங்கே கிடையாது. எந்த அரசியல் நல்லது செய்தோ அந்த அரசை ஆதரிக்கக்கூடிய சங்கம் பாரதிய மசூல் சங்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கோ, நம்ம டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கோ, அன்னைக்கு 3 வருஷம் பேச்சுவார்த்தை 4 வருஷம் ஆக்குறேன்னு சொன்ன ஏடிஎம்கேவை எதிர்த்து போராட்டம் பண்ண, வேலை நிறுத்தம் பண்ண சங்கங்கள் தான் கூட்டமைப்பு. அந்த 9 சங்கங்கள் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்தது.
3 வருட பேச்சுவார்த்தை இருக்கிறதா? உன்னுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. உங்களுடைய அன்னைக்கு சொன்ன முதலமைச்சர் தான் ஆட்சியில் இருக்கிறார். இப்ப 3 வருஷம் இருக்குதா? அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை 4 வருடம் ஆக்கியது இந்த அரசு. தொழிலாளர் விரோத அரசா, நன்மை செய்யக்கூடிய அரசா? அதனை அரியர் தராத, 1 வருஷத்தினுடைய அரியர் தராத 5 வருஷம் ஆக்கட்டும் இந்த அரசு தான். நாங்க 3 மாசம் ஒரு போட்டிடுறோம், 3 மாசம் 3 மாசம் சேர்த்து ஒவ்வொரு மாசம் போட்டுடுறோம் அப்படின்னாரு அரியர். இதுவரைக்கும் மந்திரி சொன்னார, செஞ்சார? நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரு எதிர்கட்சியா இருக்குள்ள 100 நாள்ல எல்லா பிரச்சனையும் தீர்த்துறோம். என்ன பிரச்சனை ஒன்னாலும் தீர்க்க முடியாது 100 நாள்ல. ஆட்சி வந்தது 5 வருஷமும் முடியுது. பழைய பென்ஷன் திட்டம் வந்துருச்சா? அரசு ஊழியர் ஆகிட்டமா? 3 வருஷத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட் கரெக்டா நடக்குதா? ஓய்வு பெற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அனைத்தும் கோர்ட்டுக்கு செல்லாம அவங்களே கொடுத்துட்டாங்களா? 2 வருஷமா 3 வருஷமா காத்து இருக்கிற ஒவ்வொருத்தமும் ஓய்வு பெற்றுட்டு பணம் கிடைக்காம. ஆனா இவரு போற நேரத்தில் அறிவிக்கிறார் கடன் வாங்கி. ஓட்டுக்காக அறிவிக்கிற அந்த இது எப்ப அட்வான்ஸா மார்ச் ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க கூட பணத்தை கொடுக்குறாங்க. 5 வருஷம் என்ன பண்ண? இன்னைக்கு 2400 கோடி அதுக்காக ஒதுக்கி எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த அரசு 100 கோடி 50 கோடிக்கு ஒவ்வொருத்தரும் போய் கடன் வாங்கி செஞ்சுட்டு போ. இன்னைக்கு கடன் வாங்கி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். 5 லட்சம் கோடி என்ன 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கேவலமா பேசுகிறீங்க. அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை மாநிலம் நாம தான். எதில்? கடல்ல முதன்மை மாநிலம் நாம தான். அதுல போக்குவரத்து துறையில 3 மடங்கு கடன் ஆயிருக்கு. எங்க காப்பாற்றப்படுது? தனியார் மையத்தை எதிர்த்து போராடிய அன்றைய எதிர்கட்சி தலைவரும் அவரை சார்ந்த சங்கமும் தான். இன்னைக்கு தனியார் மையம் இல்லையா? டிரைவர் கண்டக்டர் தனியார் கிட்ட போயிடுச்சு அவசர முறையில. இன்னைக்கு பஸ் கான்ட்ராக்ட்ல எடுக்கிற காலையில பூந்தமல்லிட்ட போக தனியார் கிட்ட கொடுத்து போற, அசோக கிட்ட கொடுத்துட்டு வர, மதியம் பேசுற. என்னன்னு கேட்டா தனியார் மையத்தை ஊக்குவிக்க அரசு இந்த அரசு இல்ல எங்க முதலமைச்சர். காலையில தானே கொடுத்துட்டு வர, மதியம் நீயே பேசுற. உன்னை எவன் நம்புறது? சாயந்தரம் அடுத்த நாள் சாயந்தரம் பேசுற. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம 8 கோட்டத்துல ஒரே ஒரு கோட்டம் தான் ஒழுங்கா ஓடுறது, எஸ்சிடிசி மட்டும்தான். அந்த எஸ்சிடிசில ஆம்னி பஸ் பிரைவேட் பர்மிட் தரணும் பேசுறேன். அதுவும் ஒழுங்கா ஓடக்கூடாது. எனக்கு என்ன, நீயே பிரைவேட் பர்மிட் தந்து ஒரு மந்திரியா அந்த பர்மிட்டை வாங்கிட்டு நீயே திரும்ப அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நீயே ஓட்ட போறன்னு சொல்ற. உன்னுடைய லாஜிக் எப்படி இருக்கு? அவங்கிட்ட பர்மிட் தரது நீயே பர்மிட் போட்டு ஓட்டு. நாங்க வந்தவொடனே வேக்கல் பிளேஸ் எங்க வேக்கல் பிளேஸ் நிரப்புன? நீங்க வந்தவொடனே மாநில கோரிக்கை படிக்க 20,000 வண்டி இருக்கு. 20,000 வண்டிக்கு 7.5 இன்னைக்கு ஒர்க்கர் இருந்தா எவ்வளவு இருக்கணும்? 1.5 லட்சம் பேர் உட்காரும். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான்? 1 லட்சம் பேர் தான். 1,03,000. நாம நம்முடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி இறந்தவங்களுக்கு வாரிசு கல்வி தகுதி அடிப்படையில் நீ தான் கேட்ட, யூனியன் தான் கேட்டது, உன்னுடைய கூட்டமைப்பு தான் கேட்டது. அதை ஒன்றால் நிறைவேற்ற முடியுதா? அதையும் நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்டா நீ தான் எல்லாத்தையும் கடாய் வச்சுக்கீங்க. பெண்களுக்கு இலவசம் அறிவிக்கிற ஏங்க, அமைப்புச்சாரா காடு வச்சுக்கணும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யற தொழிலாளிக்கு இலவசம் அறிவிச்சா பரவாயில்ல. ஒட்டுமொத்த பெண்களுக்கு இலவசம். அதுக்கான காசையாவது தெரியா? அதுவும் தரது கிடையாது. கான்ட்ராக்ட்ல பஸ் எடுத்து ஓட்டுறப்ப விழாக்கால பேருந்து அவனுக்கு மாணவர்கிட்ட நம்ம அதிகாரிகள் போய் நோட் பண்ணி விடுறாங்க. நம்ம நிர்வாகத்து வண்டிக்கு நோட் பண்ண வரமாட்டா கிட்ட உபயோகப்படுத்துகிறான். அந்த கான்ட்ராக்ட்ல இருக்க வண்டிக்கு நம்ம அதிகாரி போய் அதுக்கு நோட் பண்றாங்க. அசிங்கமா இல்ல? புரோக்கர் வேலை பார்க்கறது அசிங்கமா இல்ல? ஒரு பிடெக் முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்குது. நம்ம தொழிலாளிக்கு என்ன செய்ய முடியும், நம்ம நிர்வாகத்துக்கு என்ன செய்ய முடியும் சிந்தனை பண்ணாம அரசியல்வாதி சொல்றாங்கிறதுக்காக அந்த வேலையை போய் பார்க்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் புரோக்கர் வேலை இது யார் செய்யறாங்க கேட்டா டெப்டி மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், ஏஐ கொண்டு செய்யறாங்க. நாம அந்த வேலையை பார்க்கறதுக்கு அசைக்கிறோம். அதே போல ஒரு சூழல்ல தான் நம்முடைய அரசு இந்த அதிகாரிகளை அடிமைத்தனமாக நடக்குது. 1947 சுதந்திரம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கோம்.
நம்ம கார்பரேஷன் ஒரு டிரைவர் வந்து அந்த கண்ட்ரோல் செக்ஷன்ல உட்கார்ந்து ஒரு கட்டுக்காப்பாளர் டிரைவர் கண்டக்டர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது கட்டுக்காப்பாளர் ப்ரொமோஷன்ல வந்து உட்கார்ந்து சிஐடி உட்கார்ந்து அவங்கள மீறி பேச முடியுதா? எங்கேயாவது அடிமை இல்லை என்று வெளியே வர முடியுதா? இப்படி ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். நாமளே அடிமை வாங்கி அடிமை உடைக்க போறாங்க. இதுல எங்க உடைக்கிறது? இவர் கார்பரேட்டை ஊக்குவிக்க கூடாதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொதுத்துறை நிறுவனத்தையும் நஷ்டத்தில் இயக்க வைத்து அனைத்தையும் நம் குடும்பத்தாரும் நம் மந்திரிகளும் வாங்கி கார்பரேட் நிறுவனமா மாற்றணும்ன்றதான் இந்த அரசு நோக்கம். மத்திய அரசு பத்தியும் குறை சொல்லிட்டு கார்பரேட் நிறுவனத்துக்கு ஊட்டிருக்கீங்க. மத்திய அரசுக்கு இன்னைக்கு நஷ்டத்துல ஓடின அனைத்து நிறுவனத்திலும் லாபத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிறது. லிக்னைட் லாபம் சொல்றாங்க, பிஎஸ்என்எல் லாபம் சொல்றாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் லாபத்தில் இயக்கி. நீ எந்த நிறுவனத்தை லாபத்தில் இயக்கிறாங்க? நான் டிரான்ஸ்போர்ட் மட்டும் சொல்லல, எந்த நிறுவனத்தை லாபத்தில் இயக்க விட்டுருக்க? டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் நீ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அரசு வைத்திருந்த அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுவேன். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அப்படியே காப்பி அடிச்சு ஒரு சில ஆல்டரேஷன் பண்ணி உங்களுடைய பென்ஷன் திட்டமா அறிவிக்கிறேன். அவன் 25 வருஷத்துல ஃபுல் பென்ஷன் கிடைக்கின்றான். நீ 33 வருஷம் ஒர்க் பண்ணாலும் ஃபுல் பென்ஷன் கிடைக்கின்ற. அவன் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு குறைந்தபட்ச பென்ஷன் 10,000. நீ அந்த 10,000 குறைந்தபட்ச பென்ஷன் கொடுக்க மாட்டேன்ற. வருஷத்துக்கு ஒரு 2% ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட கிடையாது. அவ பிடிக்கிற அதே 10% தான் நீயும் பிடிக்கிற. என்னுடைய பணத்தை பிடிச்சு எனக்கே பென்ஷன் தர்றது நீ எதுக்கு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர? மத்திய அரசு அறிவித்து அந்த பென்ஷன் திட்டத்தை பாரதிய மக்கள் சங்கம் எழுத்துன்னு இருக்கு. ஓல்டு பென்ஷன் திட்டம் கொண்டு வாங்க, சிஸ்டத்தை மாத்தணும்னு கேட்டு இருக்கு. நீ கொண்டு வர ஒரு புதிய சிஸ்டம் இன்னைக்கு எல்லா பணிகளையும் விட்டுன்னு வர. இதனால கேட்ட எலக்ட்ரிக் பஸ் ஆபரேட் பண்றேன்னு சென்னையில 15 பணிமுறைக்கு அக்ரிமெண்ட் போட்ட 4 பணிமுறை ஆபரேட் ஆயிடுச்சு. 4 வண்டி இன்னைக்கு தனியார் கிட்ட போயிடுச்சு. தனியார் ஆபரேட் பண்றாங்க, அவங்களே மெயின்டைன் பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க. ஆனா அதுல சம்பாதிக்கிறது நம்மால 7,000, அவனுக்கு நம்ம நிர்வாகத்துல இருந்து நான் சம்பாதிச்சு கொடுக்குற காசு வந்து 17,500 கொடுக்கணும். கவர்மெண்டா கொடுக்குறது கொண்டு போய் காசு இங்க வர வருமானத்தில் எடுத்து நீ கொடுக்குற. உனக்கு டீசல் சப்சிடி கொடுக்கறான், அனைத்தும் கிடைக்குது. நீ எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுக்குற. எதுக்கு? நான் சம்பாதிக்கிற காசை அவங்கிட்ட இந்த கான்ட்ராக்ட்ல வண்டி எடுத்து அவங்கிட்ட கொண்டு கொடுக்குற. இதுல வேற பெருமையா வேற சொல்ற 30% வாகனங்கள் எலக்ட்ரிக் பஸ் ஆக்கி ஆபரேட் பண்ண போறாங்க. இன்னைக்கு 3,500 வண்டி சென்னையில ஓடுதுன்னா 30% என்னாச்சு? 1000 வண்டி 900 வண்டி சென்னையில அனைத்து மாநகராட்சியும் இதை அமல்படுத்தப்படுகின்ற. அப்ப நீயே 30% தனியார்கிட்ட கொடுத்துறேன்டான். இந்த ஆட்சி வந்தால் நாம் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள் தொழிலாளர்களே. இன்னொரு ஆட்சி வந்தால் அவனுடைய சிஸ்டத்தை மாற்றத்துக்குள்ள நம்முடைய நிலைப்பாட்டை அவனுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் மீண்டும் இந்த ஆட்சியை வந்தால் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் அனைத்தும் தனியார் வசம் போய்விடும். ஏன்னா என்ன வழிவகை போட்டு வச்சுட்டாங்க. நாம எங்க வேலை செய்யணும் நாமளா முடிவு பண்ணுகிறோம். அவனையாவது தடுத்து நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்திச்சு ஓட்டளிக்கும். இவர் இன்னைக்கு கொண்டாந்து மார்ச் வரைக்கும் கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி செத்த குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல கல்யாணம் ஆகிற பெண்கள் இருக்காங்க, கல்யாணம் ஆகிற பசங்க இருக்காங்க, வேலைக்கு போக முடியாத படிக்க வைக்க முடியாத பசங்க இருக்காங்க. அன்னைக்கு 50 கோடி 60 கோடி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பசங்களா வந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு காப்பாற்ற வராது அட்வான்ஸா மார்ச். யாரு கேட்டா இவருக்கு ஓட்டு பொறிக்கிங்க. ஓட்டை வாங்கறதுக்கான வேலைக்காக எவங்கிட்ட ஒன்றும் கடன் வாங்கி போட்டுருவோம். அன்னைக்கே வாங்க வேண்டியது. இந்த 50 கோடி 3 கோடி கடன் வாங்கி 2,500 கோடி எதுவுமில்ல. அதை செய்யாத ஒரு அரசு ஓட்டு பொறிக்க அரசு தான் இன்னைக்கு இருக்கு. நாம இந்த அரசை ஊட்டுக்கு அனுப்பினால்தான் நம் நிர்வாகம் இந்த கார்பரேஷனாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அரசு துறையாக இருந்தது 72 கார்பரேஷனா மாத்தினாரு பொதுத்துறையா. ஆனா அவருடைய புள்ள இப்ப வந்திருக்காரு கார்பரேஷனை தனியார்கிட்ட விற்கிறதுக்குமே.
வேற எந்த சிந்தனையுமே கிடையாது. அவருக்கு அதான் சிந்தனை, அவர் தொழிற்சங்கத்துக்கு அதான் சிந்தனை, அவருடைய கூட்டமைப்பில் இருக்கிற தொழிற்சங்கத்துக்கு அதான் சிந்தனை. அன்னைக்கு சவுந்தரராஜன் சைக்கிள்ல போனாரு, இன்னைக்கு எதுல போறோம் பாருங்க. இதுதான் நிலைப்பாடு. பிஎம்எஸ் அன்னைக்கு சைக்கிள்ல போனா, இன்னைக்கு சைக்கிள் நடந்து போவான். அவன் நிலைமைக்கு தான். ஆனா மத்த சங்கத்தினுடைய நிலைமை, அன்னைக்கு சைக்கிள்ல போனா, அடுத்தது புல்லட்ல போனா, கார்ல போனா லக்ஸரி வாழ்க்கை. இதுதான் அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்களுக்கும் அரசியல் சார்பற்ற தொழிற்சங்கங்களுக்கும் வித்தியாசம். தொழிலாளர்களுக்காகவே வாழக்கூடியவன் பிஎம்எஸ் காரன், பாரதிய மற்றும் சங்கம் மட்டும்தான், மற்ற எவனுமே கிடையாது. ஓப்பனா சொல்லலாம். அதனால தொழிலாளர் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக இருங்கள். நமக்கு கூடிய விரைவில் நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கூடிய தேர்தல் வருகிறது. அதில் யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதில் தெளிவான முடிவு எடுத்தால்தான் நம்முடைய கார்பரேஷனை காப்பாற்ற முடியும், நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். ஏன் என்று கேட்டால், இன்று யார் வந்தாலும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று மார்ச் வரை கொடுத்துவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, மார்ச் வரை இன்னும் 100 பேர் 500 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகல, அவங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டு 5 ஆண்டுகளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறவர்களுக்கும் சரி, வேலை செய்கிறவர்களுக்கும் சரி, சம்பளமும் கிடைக்காது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் கிடைக்காது இந்த ஆட்சி தொடர்ந்தால். அதனால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய மனநிலை மாற வேண்டும். அரசியல் கட்சியுடைய சங்கங்களுக்கு ஆதரவாக நிற்காமல் தொழிலாளர்களுக்காக எந்த அரசையா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் பின் வந்தால் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், நம்முடைய நிறுவனத்தையும் காப்பாற்றலாம். மற்ற சங்கத்துடன், எந்த சங்கத்துடன் நீங்க சென்றாலும் 2 பேர் ஓடியை ஓட்டா 2000 பேரை சாவடிப்பான். இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதை புரிந்து கொள்ளுங்கள் தொழிலாளர் நண்பர்களே. கடன் வாங்கி இன்னைக்கு கொடுத்துட்டாரு, நல்ல அரசு நினைக்காத. 5 வருஷமா நமக்கு என்ன கொடுத்தாரு? 5 வருஷமா பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்தாரா? 3 வருஷத்துக்கு ஒரு பே கமிஷனை கொடுத்தாரா? 4 வருஷமாக்குனாரா? 5 வருஷமாக்குனாரா? இதை பற்றி சிந்தியுங்கள். அதற்கு முன்னர் ஏழு ஆட்சி வந்து தனியார் மயம் சொன்னாங்க. அன்னைக்கு விழா காலத்துக்கு மட்டும் சிஎல்ல பயன்படுத்தாங்க. இன்னைக்கு அவுட் சோர்சஸ் முறையில அனைத்து நாடுகளையும் சிஎல்ல பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம வண்டியை ஓட்டிங்க இருக்கோம். ரிட்டையர்மெண்ட் யாரையும் ஆள் எடுக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். நாம் சொல்வது என்னவென்றால், அனைத்து நம்முடைய நிறுவனம் இருந்தால் இன்னும் 50,000 குடும்பம் நல்லா இருக்கும். வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, அவங்களை வச்சு அந்த குடும்பம் பயன்பெறும். ஏன் என்று கேட்டால், உழைப்பவர்கள் இருந்தால்தான் இந்தியாவை உயர்த்த முடியும். ஏமாற்றுபவர்களும் தொழிலாளியை சுரண்டி சாப்பிடுவவர்கள் இருக்கும் போது இந்தியாவும் முன்னேறாது, நம்ம கார்பரேஷன் முன்னேறாது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் பக்கத்து மாநிலத்தை பாருங்க. இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் அங்க கிடையாது, கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருக்கு. நம்ம துறையில அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம். அங்க மட்டும் எப்படி வருது? இன்னைக்கு அவருக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. அதை போராடி வாங்கி கேரளாவில் சம்பளம் கிடையாது. அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்றால் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை ஆதரியுங்கள் தொழிலாளர் நண்பர்களே. அந்த நிலை வராமல் பாரதிய மஸ்தூர் சங்கம் நம்முடைய நிறுவனத்தையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரிய கோஷம் நமது மண்டல துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்களும், இந்த தூத்துக்குடி மண்டலத்தின் பொறுப்பாளர் திரு மாரியப்பன் அவர்களும் இணைந்து பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், திறப்பு விழா
பிஎம்எஸ் சங்க திறப்பு விழா பிஎம்எஸ் சங்க திறப்பு விழா வெல்லட்டும் பிஎம்எஸ் சங்கம் வெல்லட்டும் பிஎம்எஸ் சங்கம் வெல்லட்டும் ஜிந்தாபாத் பிஎம்எஸ் ஜிந்தாபாத் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அடங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் கைவிடு டபுள் டூட்டி முறையை கைவிடு வேண்டாம் பிஎஃப்எஸ் வேண்டாம் பிஎஃப்எஸ் வேண்டாம் வேண்டும் பழைய பென்ஷன் வேண்டும் பழைய பென்ஷன் வேண்டும் தொழிலாளர் விரோத ஸ்டாலினே ஆட்சியை விட்டு ஓடிவிடு தொழிலாளர் விரோத ஸ்டாலினே ஆட்சியை விட்டு ஓடிவிடு திமுக ஆட்சியை வீட்டுக்கு ஓடிவிடு 5 ஆண்டு ஆட்சியே உங்கள் 5 ஆண்டு ஆட்சியிலே அனைத்து பணிமனைகளிலும் பிஎம்எஸ் கொடியை பறக்கவிட்டோம் அனைத்து பணிமனைகளிலும் பிஎம்எஸ் கொடியை பறக்கவிட்டோம் காவி கொடியை பறக்கவிட்டோம் கருப்பையும் சிவப்பையும் கவரவிட்டோம் காவி கொடியை பறக்கவிட்டோம் கருப்பையும் சிவப்பையும் கவரவிட்டோம் ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக சிறக்கட்டும் சிறப்பு விழா பிஎம்எஸ் சிறப்பு விழா சிறக்கட்டும் பாரத் மாதா கி மகிழ்முறை கிளை பொருளாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அனைவருக்கும் மதிய இந்த திதி பார்த்தோம்னா சஷ்டி யாருக்கு வந்துங்கிறது தெரியும். அதே நாளில் தான் நம்ம 3 கிளையில பிஎம்எஸ் சங்கத்தை திறப்பதாக நடந்திருக்கு. இந்த விழாவுக்கு தலைமையேற்று தந்த மண்டல தலைவர் எம் சுடர்முத்து அவர்களுக்கும் வரவேற்பை தந்த மண்டல பொதுச்செயலர் ஏ மாரியப்பன் அவர்களுக்கும் சங்க பாடல் பாடிய மண்டல பொருளாளர் எம் குமார் அவர்களுக்கும் வரவேற்பை திறந்து வைத்த டி விமேஸ்வரன்ஜி தேசிய அமைப்பு செயலாளர் பிஎம்எஸ் பிபிஎம்எம் அவர்களுக்கும் தன்னுடைய பணியின் பாராமல் இங்கு நமக்காக சிறப்புரையாற்ற வக்கீல் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரையாற்றிய மாநில செயற்குழு உறுப்பினருக்கும் திரு விமேஸ்வரன்ஜி பிஎம்எஸ் பிபிஎம் தேசிய அமைப்பு செயலாளருக்கும் மற்றும் தூத்துக்குடி புறநகர் கிளை பண்டாரம்ஜி கிளை செயலாளர்களுக்கும் எஸ்சிபிசி பிஎம்எஸ் காரியகர்த்தாக்கள் திரு சந்தானம் கருப்பசுவாமி திரு நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் தூத்துக்குடி நகரக்கிளையை சேர்ந்த தலைவர் சகாதேவன் செயலாளர் ராமசாமி துணைத் தலைவர் எல் சண்முகம் ஆகியோருக்கும் மற்றும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நம்ம சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் விழா சிறப்பிக்க நல்கிய அனைவருக்கும் நன்றி. வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம்
நாட்டு பற்றினை ஊட்டி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். நாட்டு பற்றினை ஊட்டி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ராமபிரானின் கானகவாச காவியம் வந்தே மாதரம். சங்கரன் சிறுவயதில் சிரமேற்க துறவரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ராமபிரானின் கானகவாச காவியம் வந்தே மாதரம். சங்கரன் சிறுவயதில் சிரமேற்க துறவரம் வந்தே மாதரம். நரேந்திரன் நடுக்கடலில் நாடிய நற்றவம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாஞ்சாலம் குறிச்சி பறைசாற்றும் பாசுரம் வந்தே மாதரம். வாஞ்சி பாரதியும் வாவூசியும் வாழ்ந்தது வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாஞ்சாலம் குறிச்சி பறைசாற்றும் பாசுரம் வந்தே மாதரம். வாஞ்சி பாரதியும் வாவூசியும் வாழ்ந்தது வந்தே மாதரம். வாழ்வினை ஈந்திடும் மைந்தரின் வீர கர்ஜனை வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நாட்டிற்கெனவே வாழ்ந்திடுவோம் சங்கல்பம் வந்தே மாதரம். நாடுயர்த்தி புகழோங்கிடச் செய்யும் சபதம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத நாட்டிற்கெனவே வாழ்ந்திடுவோம் சங்கல்பம் வந்தே மாதரம். நாடுயர்த்தி புகழோங்கிடச் செய்யும் சபதம் வந்தே மாதரம். கோடி மைந்தரும் ஒரு குரலாய் முழக்கிடுவோம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். நாட்டு பற்றினை ஊட்டி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். நாட்டு பற்றினை ஊட்டி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், மாதரம் வந்தே மாதரம், வந்தே